அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியில் திண்மங்கள் சார்ந்து இடம்பெறக்கூடிய 2 வினாக்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினா, ஒரே அளவான 13 சதுரமுகிகளை ஒன்றோடொன்று சேர்ப்பதன் மூலம் ஆக கூடுதலாக எத்தனை கனவுருக்களை உருவாக்கலாம்? இந்த இடத்திலே தரப்பட்ட வினாவிலே உள்ள மிக முக்கியமான விடயங்கள் 13 சதுரமுகிகள் காணப்படுகின்றது. அதே நேரம் அனைத்துமே ஒரே அளவானதாகவும் இருக்கின்றது. இவற்றில் நாங்கள் ஒன்றோடொன்று சேர்ப்பதன் மூலம் ஆக கூடுதலாக எத்தனை கனவுருக்களை உருவாக்கலாம்? இதுதான் தரப்பட்ட வினா. இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான விடயம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரே அளவான சதுரமிகள் அதிகமாக காணப்படுகின்ற போது ஆக குறைந்தது 2 சதுரமிகளை ஒன்றோடொன்று சேர்ப்பதன் மூலம் ஒரு கனவுருவை உருவாக்க முடியும். இதனை நினைவில் கொள்ளுங்கள். ஆக குறைந்தது 2 சதுரமிகள், 2க்கு மேற்பட்ட அதிகளவான சதுரமிகளை ஒன்றோடொன்று சேர்ப்பதன் மூலம் எங்களாலே கனவுருக்களை உருவாக்க முடியும். ஆனால் இந்த இடத்திலே கேட்கப்பட்ட விடயம் 13 சதுரமிகள் இருக்கின்றது. அவற்றை கொன்று ஒன்றோடொன்று சேர்ப்பதன் மூலம் ஆக கூடுதலாக எத்தனை கனவுருக்களை உருவாக்கலாம் என்பதுதான் வினா. எனவே ஆக குறைந்தது 2 சதுரமிகளை ஒன்று சேர்ப்பதன் மூலம் ஒரு கனவுருவை எங்களாலே உருவாக்க முடியும். இவ்வாறாக 13 சதுரமிகளையும் பயன்படுத்தி எத்தனை கனவுருக்களை உருவாக்கலாம் என்று பார்க்கின்ற போது 13ஐ 2ஆல் வகுக்க வேண்டும். 2ஆல் வகுக்கின்ற போது 6 கனவுருக்கள் என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். ஏன் 2ஆல் வகுக்கின்றோம் என்று சொன்னால் 2 சதுரமிகளை ஒன்று சேர்ப்பதன் மூலம் ஒரு கனவுருவை உருவாக்கலாம். ஆக குறைந்தது 2 சதுரமிகளை சேர்க்கின்ற போதே ஒரு கனவுரு உருவாகும். ஆக கூடுதலாக நீங்கள் இத்தனையும் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் இங்கே எங்களுக்கு தேவையான விடயம் ஆக கூடுதலாக எத்தனை கனவுருக்களை உருவாக்கலாம் என்பதுதான் வினா. ஏற்கனவே தரப்பட்ட விடயத்தை நன்றாக கவனித்தால் இந்த விடயம் விளங்கிக் கொள்ளும். 13 சதுரமிகள் இருக்கின்ற போது அவற்றை 2ஆல் வகுக்கின்ற போது எங்களால் ஆக கூடுதலாக எத்தனை கனவுருக்களை உருவாக்க முடியும் என்பது கிடைக்கும். அடுத்ததாக, ஒரே அளவான 13 சதுரமிகளை ஒன்றோடொன்று சேர்ப்பதன் மூலம் ஆக குறைந்தது எத்தனை கனவுருக்களை உருவாக்கலாம்? இந்த வினாவிலும் கடந்த வினாவுக்கும் ஒரு சிறிய வித்தியாசம்தான். இதற்கு முதல் பார்த்த வினாவிலே 13 சதுரமிகளை ஒன்றோடொன்று சேர்ப்பதன் மூலம் ஆக கூடியது எத்தனை கனவுருக்களை உருவாக்கலாம் என கேட்கப்பட்டிருந்தது. அங்கே 6 விடையாக இருந்தது. இங்கு ஆக குறைந்தது எத்தனை கனவுருக்களை உருவாக்கலாம் என கேட்கப்பட்டிருந்தது. இந்த 13 சதுரமிகளையும் வைத்து ஆக குறைந்தது எத்தனை கனவுருக்களை உருவாக்க முடியும் என்று சொன்னால், எத்தனை ஒரே அளவான கனவுருக்களாக இருந்தாலும் அவற்றை ஒன்றோடு ஒன்று சேர்ப்பதன் மூலம் ஆக குறைந்தது ஒரே ஒரு கனவுருவை மாத்திரமே உருவாக்க முடியும். இது நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த காணொலியிலே 2 வினாக்களும் தரப்பட்டிருக்கின்றது. ஆக கூடியது எத்தனை உருவாக்கலாம், ஆக குறைந்தது எத்தனை உருவாக்கலாம் என்பது ஏனென்று சொன்னால் 2ஐயும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த இடத்திலே ஆக குறைந்தது எத்தனை கனவுருக்கள் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அதனை விட குறைவாக எங்களால் உருவாக்க முடியாததாக இருக்க வேண்டும். எனவே 13 சதுரமிகளையும் இந்த படத்திலே காட்டப்பட்டவாறு ஒன்றோடொன்று ஒரு வரிசையாக சேர்க்கின்ற போது அது ஒரு தனிய ஒரு கனவுருவாக மாறி உருவமாக எங்களுக்கு கிடைக்கும். யூடியூப் தளத்தில் பதிவேற்றப்படுகின்ற காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இதிலே பதிவேற்றப்படுகின்ற காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.